ஹாய்! எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? டியூஸ்டே காலையில எழுந்து இந்த சுண்டல்லாம் வேக போட்டுட்டு ஒரு 2, 3 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பூரி கிழங்குலாம் செஞ்சு. அதனால இன்னைக்கு பூரி கிழங்கு தான். பூரி கிழங்கு செஞ்சாலே மதியமும் அதே குடுன்னு கேட்பாங்க. பட் நான் வந்து மோஸ்ட்லி பூரி கிழங்கு செய்றேன்னா காலையில, மதியம் வந்து மிக்ஸ்டு ரைஸ் இல்லனா ஒரே ரைஸ் வர மாதிரி சாப்பாடு செஞ்சுரும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். நைட்டுக்கும் பூரி கிழங்கே குடு 3 வேளையும் நாங்க சாப்பிடுவோம் பூரி கிழங்கு. அதனால நைட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தியே செஞ்சாச்சு. டியூஸ்டேங்கிறதால கோலம்லாம் போட்டுட்டு, நான் எப்படி பூரி கிழங்கு செய்வேன்னா, இந்த ஹோட்டல்ல செய்ற மாரி நான் செய்வேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் கடுகு, இந்த தாளிப்பு கொஞ்சமா சோம்பு அது சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட் கிடைக்கும்போது, நல்லா பிரியாணிக்கு வெட்டுற மாரி நீட்டா ஆனியன் கட் பண்ணிட்டு, நெறைய ஆனியன் சேர்த்துருவேன். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சம் பெருசு பெருசா, ஒரே ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் பெருசு பெருசா சேர்த்துட்டு, கடலை பருப்பு வந்து ஊற வச்சு சேர்த்துக்குவோம். அப்ப நல்லா வெந்திருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 1/2 கேரட்ட வந்து இந்த மாரி கட் பண்ணி, அந்த பச்சை பட்டாணி சீசனுங்கிறதால கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்குவேன். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா நல்லா கொதிச்சு வந்தவுடனே இந்த உருளைக்கிழங்க வந்து சேர்த்தி நல்லா மசிச்சு விட்டுருவேன். அப்போ சூப்பரா சேந்தி எல்லாம் வரும். லாஸ்ட்டா வந்து கடலை மாவு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் வந்து ரொம்ப அந்த திக்கா வைக்க மாட்டேன். லைட்டா வந்து அந்த பூரிய நல்லா நனைச்சி சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பேன். பூரியெல்லாம் நல்லா சுட சுட போட்டுட்டு, புட்டுக்கெல்லாம் காலையிலே பூரி கிழங்குனோனே ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே நான் சாப்பிட்டுடுறேன். அதுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா ஒரு 2, 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. சுண்டலும் வந்து இன்னைக்கு வெறும் சுண்டலா குடுக்கல. எப்ப பாரு நீ வெறும் சுண்டலா குடுக்குறன்னு ஒரே கம்ப்ளைண்ட். அதனால இன்னைக்கு வந்து அந்த கிரிஸ்பி கார்ன் செய்ற மாதிரி இன்னைக்கு சுண்டலும் கிரிஸ்பியா சூப்பரா இருந்தது அது டேஸ்ட்டுமே. அதுக்கப்புறம் இன்னைக்கு மீல் மேக்கர், பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு ஒரே ரைஸா செஞ்சாச்சு. கடகடன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜூஸும், ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. பை.